பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனுடைய தப்பிதங்கள் அவன் என்ன தவறு செஞ்சு கொண்டிருந்தாலும் அது அவனுக்கு நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்க கூடாது. அவனை நம்ம இயேசுவின் அன்பு சொல்லி அவனை நம்ம மாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம அவனை இன்னும் அதிகமாக டார்ச்சல் கொடுத்து கொண்டிருந்தால் அவன் இன்னும் அதிகமாக தவறு செய்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, இது நிறைய ஆட்களுக்கு தெரிய மாட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை திருத்த முடியும் என்றால் அது அன்புனாலதான் திருத்த முடியும் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசு சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னால், ஆண்டவரே இவங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்றுதான் பிதாவை நோக்கி சொன்னார். இன்னைக்கு நம்ம மனுஷர்களுடைய தப்புதங்களை ஹைலைட் பண்ணி நம்ம பேசக்கூடாது. நம்மளுக்கு அவர்கள் துரோகமே பண்ணி இருந்தாலும், நம்மளுக்கு அவங்க அநியாயமே பண்ணி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மன்னிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம். ஏன்னா இயேசு நம்மளுக்கு சிலுவையில் அதுதான் கற்றுக் கொடுத்தார். நம்ம அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்பட்டு அந்த வார்த்தைகளுக்கு நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணித்தால் நம்மளோட வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஏன்னாக்கா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, மனுஷனுடைய தப்புதங்களை பெருசா ஹைலைட் பண்ணி கொண்டு குடும்பத்தில் அதே பேசிக்கொண்டு சாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு யார் எப்படி போனாலும், யார் என்ன ஆனாலும் அது நம்ம ஹைலைட் பண்ணி குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நம்ம பேசவே கூடாது. நம்மளுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல மனுஷனுடைய தப்பிதங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களை மன்னிப்பார் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனிடத்துல மன்னிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த இடத்துல உன் சகோதரி இருக்கட்டும், உன் சகோதரனா இருக்கட்டும், உன் நண்பனா இருக்கட்டும், உன் பக்கத்து வீட்டனா இருக்கட்டும், அக்கத்து வீட்டனா இருக்கட்டும், உனக்கு யாரான தவறு செஞ்சாலும் அவங்களை நீங்கள் மன்னியுங்க.